இங்கே இருக்கிற சிஸ்டர் சோசாமா அவர்கள், அவங்களுடைய அப்பா அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்த ஒரு மனுஷன். அவருடைய பேர் பிவி ஆசாரி என்கிற ஒரு தெய்வ மனுஷன். அவர்கள் பாரசாலையை சேர்ந்தவங்க. அவர்கள் ஆசாரி குடும்பத்தில் பிறந்ததினாலே அவர்களுடைய ஆராதனை கிரமங்களாம் வேறையாக இருந்தது. ஒரு முறை அவர் வேலை முடித்து, அவருடைய அந்த வேலை முடித்து வருகிற நேரத்தில் ஒரு சாயக்கடைக்கு முன்பதாக டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு போதகர், பொது இவர் கேட்கிறாரு யார், அது ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஓடி போய் அவரை அடித்து நேர ஒரு ஓடையில் தள்ளி போட்டுட்டு இவர் போனார். இவர் ஏதோ வெற்றி பெற்றார். யாருடைய உந்துதலூடாக, யாருடைய தூண்டுதலூடாக இவங்க அப்பா அந்த காரியத்தை செய்தாங்க. அந்த பாஸ் எப்படியோ எழும்பி அந்த அழுக்கு வஸ்திரமாக நேர சபைக்கு போனார். 21 நாள் உபவாசம் இருக்கிறார். 20வது நாள், அந்த 20 நாளும் இவங்க அப்பாவுக்கு உறக்கம் இல்லை, ஒரு தூக்கம் இல்லை. கூட வேலை செய்கிற இடத்துல சொன்னாங்க, எனக்கு 20 நாளா தூக்கம் இல்லை. நான் பல காரியங்களை செய்து பார்த்தேன், பல புண்ணியங்களில் ஸ்தலங்களில் போய் பார்த்தேன், எனக்கு ஒரு அற்புதம் இல்லை, எனக்கு சரியா தூக்கம் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனிதன் சுமார் 4 மணிக்கூர் தூங்கவில்லை என்று சொன்னால் அது அவனுடைய வேதனை எப்படின்னு தெரியும். கடைசியில் அந்த கூட வேலை செய்கிறவங்க சொன்னாங்க, இங்கே ஒரு உபதேசி இருக்கிறார், ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவரிடத்துல போங்கன்னு சொல்லி. நம்முடைய முந்தின காலங்களில் வீடுகளை 2 பாளி வீடு இருக்கும். அந்த 2 பாளி வீட்டில் ஒரு பாளி அந்த சர்ச்சுக்கு அப்படி தான் இருந்தது. ஒரு பாளியை திறந்து விட்டுட்டு மற்ற பக்கத்தை அடைச்சி வச்சு ஜோமனிட்டு இருக்கிறார். இந்த மனுஷன் அங்கே போகிறார், இவங்க அப்பா போகிறார். போய் அந்த அரைப்பாளியில் கைப்பிடிச்சிட்டு பார்க்கிற நேரத்தில் பாஸ் உள்ள முட்டங்கால் போட்டு ஜோமனிட்டு இருக்கிறார். பாஸுக்கு தெரிகிறது என்ன அடித்தவன் இங்கே வந்துட்டான், இப்போ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மனுஷனுக்கு தெரியல, இவரை தான் நான் அடித்தேன் அப்படின்னு. கடைசியாக பிரதரை உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள உட்கார்ந்தார். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல தூக்கம் வந்து நல்லா தூங்கிட்டார். தூங்கி எழுப்பி சொல்லுகிறார், 20 நாள் தூங்காத இருந்த எனக்கு இன்னைக்கு நல்ல நித்திரையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இன்னைக்கு நல்ல உங்க தெய்வம் எனக்கு நல்ல நித்திரையை தந்திருக்கிறார் என்று சொல்லி அற்புதம் இடத்துல சாட்சி சொன்ன போது, இன்னி நான் எல்லா நாளும் பாஸ் இங்கே தான் நான் வந்து தங்குவேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, இங்கே தான் நான் வந்து தங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு அவருக்கு கடைசியில் இவர் ஆண்டவருக்குள் வந்ததுனால குடும்பத்தில் எல்லாரும் வெறுத்தார்கள், எல்லாரும் வெறுத்தாங்க. கடைசியில் இவங்களுக்கு முறப்பண்ணை கட்டி வச்சாங்க, இவரை எப்படியாவது திருத்தி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு நிறைய ஆபரணம் எல்லாம் போட்டு திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த அம்மாவுக்குள்ளே இருந்த பிசாசை அங்கே உள்ள வச்சு அந்த பாஸ்டர் இவங்களை ஜோம் பண்ணி அதை துரத்திட்டு அந்த அம்மா உடனே எல்லா ஆபரணத்தை உருவி கொடுத்தாங்க, கொண்டு விற்றாங்க. 2 ட்ரம்மு கொட்டு கிழுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வச்சு தெருவா 2 பேருமா பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு காலத்தில் ஒரு போதகர் அடித்து தள்ளினவரை சும்மா ஆண்டவர் விடல, கடைசியாக குடும்பமாக ஊழியம் செய்தாங்க. காட்டாக்கடை என்கிற பகுதியில் அருமையான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து அநேக ஊழியக்காரர்களை எழுப்பியிருக்கிறார் பாஸ்டர் பிவி ஆசாரி. உண்மையிலே அந்த தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். ஒரு காலத்தில் நாமும் அவரை வெறுத்திருக்கலாம், அவருடைய நாமத்தை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசு உண்மையுள்ள தெய்வம், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது பலரும் குற்றம் சொல்லலாம், பலரும் ஒரு மாதிரி பேசலாம், ஆனால் அவர்களையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக்கும் நாம் ஆராதிக்கிற பரிசுத்தம் உள்ள தேவன். வனதேசத்தில் பிரியனே என்னில்